சப்பாத்தி மீதமாகிடுச்சுன்னா கிட்ஸுக்கெலாம் லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸும் காலியாக தான் வரும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரியே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 3 சப்பாத்தியை இந்த மாதிரி சுருட்டிட்டு கத்தியால் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இல்லைன்னா சிசரால் கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கிடச்சிரும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறம் மெல்லிஸாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ காய்கறிகள் உங்களுடைய விருப்பம் போல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாதி வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்த சப்பாத்தியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம சேர்த்த சாஸ்லாம் சப்பாத்தியோடு சேர்ந்து நல்லா சாஃப்டாகிடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா கலந்துட்டு கடைசியாக நறுக்கி வச்ச பன்னீர், கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு பரிமாற வேண்டியதான். சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. இதை சூடாக நீங்கள் பரிமாறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். இதில் நீங்கள் முட்டை கூட சேர்த்து பண்ணலாம். இதுமாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.